பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜோதிமணி, கனிமொழி மற்றும் மகிழா காங்கிரஸ் தலைவர் ஹசீனா சையத் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், பல்வேறு தடைகளையும் போராட்டங்களையும் கடந்துதான் சார்ந்த துறைகளில் வெற்றிகரமாக பயணிக்கும் பெண்களை பொதுவெளியில் ஆபாசமாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பெண்களை இழிவுபடுத்துவதையே வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும், இந்த அருவருக்கத்தக்க பேச்சுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்ப்பது வீண் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவி ஹசீனா சையத், சி.வி. சண்முகம் பேசியது கண்டனத்திற்குரியது என்றும், அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.